இது வந்து இலங்கை இராணுவத்தினுடைய ஒரு போர் விமானம், சரிங்களா. இந்த விமானம் வந்து இப்போ உடஞ்சி சுக்குநூறாக இருக்குது. அப்படின்னு சொன்னால் இலங்கை இராணுவம் வெளிநாடு இதோட சண்டை போட்டதில்லை, சண்டை போட்டது யாருக்கு கூட தெரியும். ஸோ அவர்கள் வந்து சுட்டு வீழ்த்திய விமானம் தான் இந்த விமானம். இலங்கையினுடைய AH-332B AH-32B என்ற விமானம் வந்து புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் தான் இது. பாருங்கப்பா, இன்ஜினை பாருங்களா எப்படி இருக்குண்டு. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட்டோட இன்ஜினு பாருங்களேன். இன்ஜின் இது அலுமினியம் மாதிரி இருக்குது, ஃபுல்லாக அலுமினியம், ஃபுல்லாக ஹோஸுங்க. இப்போ தாங்க விமானத்தோட வந்து இன்ஜினையே தொட்டு பார்க்குறோம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இன்ஜின் அவர் சுட்டு வீழ்த்த விமானத்தை வந்து தூக்கி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் அப்படி இருக்குண்டு. இதுதான் அதோட ஃபேன். அந்த விமானங்களில் ஃபேன்லாம் சுத்தம் தெரியுமா? நான் முன்னுக்கு ஒரு ஃபேன் உண்டு பார்ப்போமே. அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்காது, ஃபுல்லாக இரும்பில் தான் இருக்கும். பார்க்க தான் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. தான் அந்த ஃப்ளைட்டோட ஃபேன், அந்த இன்ஜின். சரி, அந்த இன்ஜின் முன்னுக்கு நம்ம சுற்றுறப்ப இது நம்ம இதை தான் பார்ப்போம். நம்ம முன்னே சுற்றி கொடுத்துருக்கோம், இதை தான் பார்ப்போம். இது வந்து உள்ளே உள்ளது எல்லாமே இன்ஜின் தான். இது எல்லாமே இன்ஜின் தான். இது அப்படியே சுட்டு வீழ்த்தி அப்படியே நொறுக்கி போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க அப்படி இருக்கு இன்ஜின். இதை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் இன்ஜின். அப்பா, ஒரு வாகனத்தோட இன்ஜினு ஒரு பஸ் வடகிழக்கு யுத்தத்தில் தாராளமாக பாவிக்கப்பட்டனவாம். இவை 9வது தாக்குதல் ஹெலிகாப்டர் ஸ்கொட்லாந்து பராமரிக்கப்பட்டது. இது வந்து வடகிழக்கு யுத்தத்தில் அதிகமாக வந்து பாவிக்கப்பட்டதான். இது எல்லாமே குண்டுகளை வந்து சீறி பாய்க்கிறது. முன்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லட், முன்னுக்கும் புல்லட் தான், மேலேயும் புல்லட் தான். இதுதான் வந்து அதோட வந்து குண்டுகள். இது வந்து பாருங்கள், இது வந்து அங்கே வந்து சுடுவாங்க போல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொகை குண்டு அப்படியே வரும். குண்டு வந்து சீறி பாய்ச்சும். அப்பா, இந்த விமானத்தை வந்து இந்த ஹெலிகாப்டர் பெரிய இந்த ராட்சத விமானத்தை வந்து வடகிழக்கு யுத்தத்தில் பாவிச்சிருக்காங்க, சுட்டு தள்ளியிருக்காங்க. பாருங்களா, வடக்கு கிழக்கில் யுத்தம் வந்து உச்ச கட்டத்தில் இருந்த போது வந்து 1992 இலங்கை வான்படப்பால் வந்து இந்த விமானத்தை வந்து பெற்றுக்கொண்டிருக்காங்களாம். பாருங்களேன், இது எல்லாமே நம்ம இடங்களில் தாக்குனது தான். பாருங்கள் குண்டுகளை பாருங்களேன், இதுதான் அந்த குண்டு எல்லாமே. இப்போ வந்து அந்த செயலில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்படி அடித்தா அப்படி இருக்கும். என்ன இந்த குண்டுகள் தான் வந்து விழுந்துருக்குது. இப்போ எல்லாமே இத்து போய் கிடக்குது. இது வந்து மேலே வந்து சுடுறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கன் இருக்குது. இந்த கன்னாலே போச்சுன்னா ஆப்ரேட் பண்ணி சுடுவாங்க. அதாவது இப்போ சைட்டில் அங்கேருந்து விமானங்கள்